ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் சாம்பியன்ல கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு. என்னோட மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வந்துக்குது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கேட்கறது மட்டும் இல்லாம அப்ளை பண்ணா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னா லக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் சத்தமே இல்லாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குதுங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ கட்டணமே இல்ல. விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த டிஎன்பிசி, இந்த ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 ரூ. 150 அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குவாங்க. கலெக்டர் ஆபீஸ் வேலைக்கு எந்த ஒரு சார்ஜுமே வாங்குறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரூ. 21,000 கொடுக்குறாங்க. ஸோ என்ன போஸ்ட், எப்படி நாம அப்ளை பண்ணணும், ஏ டு ஜெட் வரைக்கும் தெரிஞ்சுக்க விருப்பமா இருக்கா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நாம வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிடலாம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க விரிவா பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் 15/5/2026 அன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குதுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அதிகார மையத்தில் தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங்னு பாருங்க, தொழில்நுட்ப உதவியாளர், அதே மாதிரி பாலின நிபுணர், ரெண்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஐடி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரின்னு சொல்லலாம். டெம்பரவரியா இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஏன்னா ஒரு சில ஜாப், நிரந்தரமான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இல்லை, நிறைய டெம்பரவரி தான் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமும் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேலரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி, அதனால தாராளமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணாம ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு, தமிழக அரசு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கி செயல்பட்டுக்கிறாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் நவம்பர் 2023 முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்குது. அதுக்கு ரெண்டு போஸ்ட். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலின நிபுணர், ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப உதவியாளர். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலின நிபுணர், ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர். இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இதுக்கான டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பாலின நிபுணர் பணியிடத்திற்கு உங்களுக்கு ரூ. 21,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்குன்னா சோசியல் ஒர்க் பிஜி முதுகலை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். 35 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமூக ஒழுக்கங்கள் இதெல்லாம் நீங்க முதுகலை படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரசு சாரா நிறுவனத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு இதெல்லாம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தகவல் தொழில்நுட்ப உதவியாளர், இந்த பணியிடத்துக்கு உங்களுக்கு ரூ. 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இது 35 வயசுக்கு உள்ள இருக்கணும். இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா கிராஜுவேஷன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கலை படிச்சிருந்தா போதும், முதுகலை தேவையில்ல. ஆனா அரசு சாரா தகவல் தொழில்நுட்பத்துல வேற ஏதாவது கம்பெனியா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல மாவட்ட அளவில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தரவு மேலாண்மை, செயல்முறை ஆவணங்கள், வெப்சைட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11/6/2026 மாலை 5 மணிக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பாத்தீங்கன்னா அரையன் 126 மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம் என்ற முகவரிக்கு நேரிலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா தபாலிலே அனுப்பணும்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்றங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயனடையிட்டு நமக்கு பயனில்லைனாலும் யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தராவது பயனடையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.